நண்பர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனது பணமா, படிப்போ, அல்லது அவனது குடும்ப பின்னணியா? இல்லை, இவை அனைத்தும் இரண்டாம் பட்சம்தான். ஒரு மனிதனை உண்மையில் உயர்த்துவது அவனது எண்ணங்கள் மட்டுமே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சாதாரண பிச்சைக்காரனை ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றிய ஒரு சிறிய மாற்றத்தை பற்றியது. நான் உங்கள் த மைண்ட் மென்டார். எண்ணம் போல் வாழ்க்கை. எதையும் கொடுக்காமல் எதையும் பெற முடியாது. நாம் எதை பெற விரும்புகிறோமோ அதற்கு ஈடாக எதையாவது கொடுக்க வேண்டும். காணொளிக்குள் செல்லலாம். அந்த ரயில் நிலையத்தில் அவன்தான் மிகவும் பரிதாபமானவன். பசி, வறுமை, நிராகரிப்பு, இதுதான் அவன் வாழ்க்கை. அன்று அங்கு ஒரு தொழிலதிபர் அங்கு வருகிறார். அவரை பார்த்ததும் இவரிடம் கேட்டால் நிச்சயம் பெரிய தொகை கிடைக்கும் என எண்ணி பிச்சைக்காரன் கையை நீட்டுகிறான். தொழிலதிபர்: உனக்கு நான் ஏன் பணம் தர வேண்டும்? பிச்சைக்காரன்: ஐயா, நான் ஏழை, பசியோடு இருக்கிறேன். தொழிலதிபர்: வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் நண்பா. நான் ஒரு தொழிலதிபர். எதையாவது கொடுத்தால்தான் எதையாவது பெற முடியும். லா ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டவன். நீ எனக்கு பதிலாக என்ன தருவாய்? உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றால் என்னிடம் கேட்கும் உரிமையும் உனக்கில்லை. தொழிலதிபர் ரயிலில் ஏறிச் சென்று விடுகிறார். பிச்சைக்காரன் திகைத்து நிற்கிறான். பிச்சைக்காரன் யோசனையில் ஆழ்ந்துள்ளான். தண்டவாளத்தின் ஓரம் பூத்திருக்கும் காட்டுப்பூக்களை பார்த்தபடி இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. நானும் ஒரு தொழிலதிபரா? அந்த வார்த்தை அவனுக்குள் ஒரு நெருப்பை மூட்டியது. மறுநாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். பூக்களை பறித்துச் சேகரித்தான். அன்று யாராவது அவனுக்கு ₹1 கொடுத்தாலும் அதற்கு பதிலாக ஒரு பூவை கொடுத்தான். பிச்சைக்காரன் மக்களிடம்: இந்தாங்க, பூ வச்சுக்கோங்க, நன்றி. மக்களின் முகத்தில் ஆச்சரியமும் புன்னகையும் தெரிகிறது. காலம் மாறுகிறது. அவன் இப்போது பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு ஒரு சிறிய பூக்கடையையே அந்த நிலையத்தில் நடத்துகிறான். அவன் முகம் இப்போது தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கிறது. நாட்கள் வாரங்களாயின. அவன் இப்போது பிச்சைக்காரன் இல்லை. மக்கள் அவனை தேடி வந்து பூ வாங்கினார்கள். அவன் ஒரு சிறிய வியாபாரியாக வளர்ந்திருந்தான். அவன் கண்கள் இப்போது எதிர்காலத்தை பார்த்து ஒளிர்ந்தன. அதே தொழிலதிபர் ரயிலிலிருந்து இறங்குகிறார். இப்போது பிச்சைக்காரன் பூ வியாபாரி அவரிடம் ஓடுகிறான். பூ வியாபாரி: ஐயா, என்னை நினைவிருக்கிறதா? அதே ரயில் நிலையம், அதே ஆள். ஆனால் இன்று நான் பிச்சைக்காரன் இல்லை. உங்களைப் போலவே நானும் ஒரு தொழிலதிபர். தொழிலதிபர் மகிழ்ச்சியுடன் கையை குலுக்குகிறார். உன்னை பார்த்தால் தெரிகிறது. அன்று நான் உன் வறுமையை நீக்கவில்லை, உன் சிந்தனையை மாற்றினேன். வாழ்த்துக்கள் என்றார். முதலில் உங்கள் எண்ணங்கள் மாற வேண்டும். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே உங்கள் உலகம் மாறும். நீங்களும் உங்கள் மனநிலையை மாற்றத் தயாரா? நண்பர்களே, ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கும் இடையே என்ன வித்தியாசம் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? பணம், கல்வி அல்லது அதிர்ஷ்டமா? உண்மையில் இவை எதுவுமே இல்லை. அவர்களுக்கு இடையே இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அவர்களின் எண்ணங்கள், மைண்ட் செட் மட்டும்தான். நான் உங்கள் த மைண்ட் மென்டார். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.